எழுதி வச்சுக்கங்க. இன்னும் 3-4 மாதத்தில் உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி பதில் சொன்னாங்கன்னா ரிப்போர்ட்டர் திரும்பி கேட்பாங்க, அப்படி இருந்தால் நீ எதுக்கு மந்திரியா இருக்கேன்னு கேட்பாங்க. ரிப்போர்ட்டர்ஸை பற்றி குறிப்பிட்டீங்க. நம்ம செய்தியாளர் சந்திப்பில் எல்லா கேள்விகளையும் அணுகிறோம். ஆனால் சில நேரங்களில் கோவப்பட்டுறோமே, ரிப்போர்ட்டர்ஸையே கொஞ்சம் இழிவுபடுத்துகிற மாதிரி பேசிடுறோன்னெல்லாம் நிறைய கண்டனங்கள்லாம் வருதுங்களே. ஆனால் அது கோவமாக பார்க்காதீங்கன்னு, அறச்சீற்றமாக பாருங்கள். அது அறச்சீற்றம், அது கோபம் இல்லை. ஏன்னா எப்படி ஒரு சமுதாயத்தில் அரசியல்வாதி தவறு செய்யும் பொழுது கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கோ, அதே மாதிரி ஒரு பத்திரிகையாளர் தவறு செய்யும் பொழுதும் கேட்பதற்கு எனக்கு உரிமை இருக்க தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பத்திரிகையை பொறுத்த வரைக்குங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கும் எனக்கும் ஒரே சுதந்திரம் கொடுக்குது. ஆர்டிகல் 19 கருத்து சுதந்திரம். பத்திரிகைக்கு தனி சுதந்திரம் இல்லை, ரெண்டுமே கருத்து சுதந்திரம் தான். அதனால் சில பத்திரிகைகள் வரம்பு மீறி போகும் பொழுது, ஒரு சித்தாந்தத்தை சார்ந்து போகும் பொழுது